வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் முட்டை குருமா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 4 முட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா கரிஞ்சிராமல் இருக்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. 20 முந்திரி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா 5 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்த்துடலாங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் போல் ஆச்சு, எடுத்து பார்த்தலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொத்தமல்லி தூவிடலாம். நம்மளோட சுவையான எக் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.